2 கேரட் இருந்தா போதும். வீட்ல உள்ள பொருட்கள வச்சு நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியான இந்த கேரட் கீர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா, சாப்பிடுற உடம்பு மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்து குளிர்ந்து போயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு 2 கேரட் எடுத்துக்கோங்க. அது நல்லா தோல் சீவிட்டு, ஒண்ண கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு கிரேட்டர்ல துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண கேரட்ட குக்கர்ல சேர்த்து, அது கூடவே பாதாம், 1 கப் பால், 2 ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காவையும் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, அது கூடவே நட்ஸ் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே துருவின கேரட்டையும் சேர்த்து நல்லா நெய்யிலேயே வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யில் வறுப்பட்டதுக்கப்புறம் அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 லிட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசி நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அது கூடவே சர்க்கரை ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான கேரட் கீர் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.